நண்பர்களே, தமிழில் முதல் பருவத்தில் நம்ம 3வது யூனிட் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2 பாடம் போட்டுட்டோம். இப்போ 3வது பாடம் பார்க்க போகிறோம். பாருங்கள், இயல் 3 எந்திர உலகம். ஓகேங்களா? அது வந்து ஸ்டார்ட். உடல் நோய்க்கு டேஸ் தேவைன்னா ஔடத மருந்து, நண்பர்களுடன் டேஸ் விளையாடினா ஒருமித்து ஒன்றுபட்டு கன்றறி என்னும் சொல்லை பிரித்தது கண்டு ப்ளஸ் அறி. நண்பர்களை பாருங்கள், ஓய்வரை என்னும் சொல்லை பிரித்தது கிடைப்பது ஓய்வு ப்ளஸ் அற, ஏன் ப்ளஸ் என்று சேர்த்தது கிடைப்பது ஏன் என்று, ஔடதம் ப்ளஸ் ஆம் அப்படின்னா சேர்த்தது கிடைப்பது ஔடதமாம். இது வந்து எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அணுகு அப்படின்னா விலகு, ஐயம்னா தெளிவு, ஊக்கம்னா சோர்வு, உண்மைனா பொய்மை. பாருங்க, மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம கரெக்டான ஆர்டரில் எழுதணும். அறிவியல் சிந்தனைக்குள், ஐயம் தெளிந்த சொல், ஏன் என்று கேள், என்றும் அறிவியலை வெல்லும். நண்பர்களே பாருங்கள், மனிதன் எப்போதும் உண்மையை உரைக்கின்றான். பார்த்துக்கோங்க, உரைக்கின்றான். ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்தது ஆழம் ப்ளஸ் கடல். இதில் வந்து போயிட்டு ஆழக்கடல் மாறும். கசத்தப வல்லின மிக வந்த விதிப்படி. விண்வெளி என்னும் சொல்லை பிரித்தது கொடுப்பது விண்வெளி. நீளம் ப்ளஸ் வான்னு போயிட்டு இல் ப்ளஸ் ஆண் வரும். லா வந்து இவ்வு ப்ளஸ் ஆண் வருங்களா, அப்போது அது வந்து இயல்பு ஒன்றுவது இயல்பு அந்த விதிப்படி நீளவான் மாறிடும். இல்லாது ப்ளஸ் இயங்கும் அப்படின்னா சேர்த்தது கிடைப்பது இல்லாதியங்கும். கணினியின் நண்பன் அந்த இதிலிருந்து பார்க்க போகிறோம். நுட்பமாக சிந்தித்து உறைவது நுண்ணறிவு. தானியங்கும் இயந்திரம் தானியங்கி. நின்று இருக்க வந்து நின்று ப்ளஸ் இருந்த. அவ்வுருவம் ப்ளஸ் ஆ ப்ளஸ் உருவம். மருத்துவ ப்ளஸ் துறை மருத்துவத்துறை. ஓகேங்களா? இங்கே வந்து பாருங்கள், மருத்துவம் ப்ளஸ் துறைன்றது மருத்துவத்துறைன்னு மாறும். நண்பர்களே இங்கே பாருங்கள், செயல் இலக்க என்பதை சேர்த்தது கிடைப்பது செயல் இலக்க. நீக்குதல் எனும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். எழுதி எனும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. மனிதன் தன் வேலைகளை எளிதாக கண்டுபிடித்தவைகளை வந்து ரோபோ. தானியங்களுக்கும் எந்திர மனிதனுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்தின கணினியின் பேர் வந்து டீப் ப்ளூ. சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. பாருங்கள், ராமன் விளைவை கண்டறிந்தவர் யாருன்னா சசிவி ராமன். ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு பெற்று தந்த கேள்வி எதுனா கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்குது. தேசிய அறிவு நாள் எப்போ கொண்டாடுறதுன்னா பிப்ரவரி 28. பாருங்கள், கம்ப்யூட்டர்னா கணினி, காலிங் பெல் அப்படின்னா அழைப்பு மணி, மிஷின் அப்படின்னா இயந்திரம், ரோபோனா அடிமை எந்திர மனிதன். அப்துல் கலாமின் சுயசரிதை அக்னி சிறைகள். சிந்தித்து செயல்படுத்தானே இங்கே வந்து எந்திர மனிதன். எந்திர மனித குடிமை வழங்கிய முதல் நாடு சவுதி அரேபியா. ரோபோ எனும் சொல்லின் பொருள் அடிமை. அகரவரிசை அமையும் இலக்கியம் ஆத்திச்சொடி. புதுமைகளின் வெற்றியாளர் யாருன்னா ரோபோ. ஓகேங்க. இந்தியா செலுத்திய ஏவுகணை அக்னி பிருத்திவி. தானே செயல்படும் எந்திரம் தானியங்கி. அப்துல்